ஹே லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஜவ்வரிசி சேமியா பாயசம் தான். இதுக்கு நம்ம ஒரு பேன்ல முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிளஸ் திராட்சை இதை எடுத்துக்கிட்டு ஒரு நெய்ல நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமா இருந்தால் தான் அதோட டேஸ்டே நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா அந்த நட்ஸ் வதக்குன நெய்லயே நான் வந்து சேமியாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கரெக்டா 1 கப் வந்து சேமியா இருக்கும். பிளஸ் நம்ம ஜவ்வரிசி வேற சேர்க்க போறோம் அப்படின்றதுனால 1 கப் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா பொன்னிறமா வறுத்தோடனே அது தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே நெய்ல தேவைப்பட்டா நீங்க 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். அதே நெய்ல சின்ன ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி 2 இருக்கு. ஸோ அதே நெய்ல இது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நான் போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அது கொஞ்சம் மாதிரி அதோட கலருமே நல்லா ஒயிட்டா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. தென் அதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருந்தேன், 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2 ஏலக்காவை நல்லா இடிச்சு வச்சு அதுல போட்டுறணும். அதுல போட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஆல்ரெடி நான் ஜவ்வரிசிக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேமியா ஆட் பண்ணணும். சேமியாவுக்கு நம்ம எந்த கப்பால எடுத்தோமோ அதே கப்பால தண்ணி ஊற்றினா போதும். ஸோ மொத்தமா சேர்த்து தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வேகணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து நான் ஒரு 3/4 கப் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க கப்பு ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நான் இந்த முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் அப்பதான் ஒரு ஸ்பைசியா அதோட எசன்ஸ் வந்து இறங்கி நல்லா இருக்கும். அப்புறம் மில்க் மைட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.